அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் நம்மளுடைய மதரசாவில் வியாழக்கிழமை அன்று நம்ம என்ன செய்வோம்? என்ன கிளாஸ் நடக்கும்? திக்ர் கிளாஸ் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் நிறைய திக்ருக்கள் சொல்லி கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஹைர். பேரித்த மரத்தை சொர்க்கத்தில் பெற்று தரக்கூடிய திக்ர் எது? ஓர் ஏல தப்பு. மாஷா அல்லாஹ் அஸ்வத். சரி, ஓகே. சுப்ஹானல்லாஹில் அஸீமி வபிஹம்திஹி அப்படிங்கிற அந்த திக்ரை நம்ம செய்யும் பொழுது சொர்க்கத்துல நமக்கு ஒரு பேரித்த மரம் கிடைக்கும். சரி, மாஷா அல்லாஹ். வேற என்ன திக்ர் சொன்னோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான திக்ர் எது? மூன்றாம் கலிமா தானே. மூன்றாம் கலிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமா பிடிக்கும். அதுல இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல நிறைய செய்யணும்னு சொன்னோமா? ஓகே, ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். நான்காம் கலிமாவுக்கு எத்தனை சிறப்புகள் இருந்துச்சு? 5 சிறப்புகள். அதுல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சிறப்புகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சிறப்பு இருந்துச்சு? சத்தமா சொல்லலாம். அதையே சொல்லிட்டு இருக்காதுடா. 100 நன்மைகள் கிடைக்கும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 அடிமைகள் உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். அதுக்கு பின்னாடி காலையிலிருந்து சூப்பர், காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நமக்கு இருக்காது. 5வது சிறப்பு ரொம்ப முக்கியமானது. தப்பு. ஏன் மாளிகையிலே இருக்கீங்க? 10 குல்சூரா அதாவது குல்ஹுவல்லாஹு அஹத் 10 முறை ஓதுனாதான் சொர்க்கத்துல ஒரு மாளிகை. குழப்பிக்க வேண்டாம், சரியா? 5வது சிறப்பு என்ன அப்படின்னா, 4ஆம் கலிமாவை அன்றைய நாள் நம்ம ஓதும் பொழுது அன்றைய நாள் என்னென்ன நற்செயல்கள் செய்தோமோ அதை விட 4ஆம் கலிமாவுடைய நன்மைகள் தான் சிறந்ததா சொல்லுவாங்க. சரிங்களா? சிறந்ததாக இருக்கும் அல்லாஹ்விடத்தில் அப்படிங்கிறது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான நன்மைகள் நிறைந்த திக்ருக்களை நம்ம செஞ்சிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இருந்து ரொம்ப முக்கியமான சில வசனங்களை எடுத்து அந்த வசனங்களுடைய சிறப்புகளை குறித்தும் அதை நம்ம சிறப்புகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு ஓத போறோம். ஓகேங்களா? குர்ஆன் முழுவதுமே நமக்கு சிறப்பு தான். யாருடைய வீட்டுல குர்ஆன் ஓதப்படுதோ அதுலயும் முக்கியமா சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான், இந்த 2 சூறாக்கள் சூரத்துல் பக்கரா யாருடைய வீட்டுல ஓதப்படுதோ அந்த வீட்டுல ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? விரண்டு ஓடிடுவான். என்னைக்காவது சூரத்துல் பக்கரா எவ்வளவு இருக்குன்னு எடுத்து பார்த்திருக்கீங்களா? குர்ஆன்லயே பெரிய சூரா இது. பெரிய சூரா சூரத்துல் பக்கரா கிட்டத்தட்ட 2.5 ஜுஸு இருக்கும். எத்தனை ஜுஸு? 2.5 ஜுஸுக்கு மேல சூரத்துல் பக்கராவுல இருக்குது. எத்தனை வசனங்கள் இருக்கு தெரியுமா? 286 வசனங்கள் இருக்கு. மறக்க கூடாது, சரிங்களா? குர்ஆன்லயே பெரிய சூரா சூரத்துல் பக்கரா 286 வசனங்கள் உள்ளடக்கி இருக்குது, சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் யாருடைய வீட்டுல குர்ஆன் ஓதப்படுதோ, இந்த மாதிரி சூரத்துல் பக்கரா ஓதப்படுதோ அந்த வீடு தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறக்கப்படக்கூடிய வீடு. சக்கீனா என்கின்ற நிம்மதி நமக்கு என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். சரி, இப்ப குர்ஆன் முழுவதும் நிறைய சூறாக்கள், சிறப்பான சூறாக்கள் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 சூறாக்கள் என்று சொல்வதை விட அதுலயே சூறாக்கள் இருக்கும், சில வசனங்களும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 வசனங்களை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா முதல்ல சூரத்துல் பக்கராவே நம்ம எடுத்துக்கிருவோம். சூரத்துல் பக்கராவுக்குன்னு தனி சிறப்புகள் நிறைய இருக்குது. அதுல நாம பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள் ரொம்ப சிறப்பானது. 2 வசனங்கள் எந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? ஆமன ரசூல், சரிங்களா? நம்ம அடிக்கடி நம்ம ஆமன ரசூல் ஓதுவோம் இல்லையா? அந்த 2 வசனத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப ஓத போறோம். ஓதுறதுக்கு முன்னாடி அதுல உள்ள சிறப்புகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். முதல்ல அந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 2 ஒளி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன சொன்னாங்க? எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 2 ஒளி, நூரைன் என்று சொல்லக்கூடிய 2 ஒளி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா. ஒன்று என்னது? சூரத்துல் ஃபாத்திஹா. 2வது இந்த கடைசி 2 வசனங்கள், சரிங்களா? அது ரெண்டுமே நூர் என்றால் என்ன அர்த்தம்? ஒளி. ஒளியாக என்ன செய்யறாங்க? அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கா.
இது ஒரு சிறப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனத்தை யாரு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு நம்ம படுக்கிறோமோ அதுல ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துல இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் நமக்கு பாதுகாப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம் ஆமன ரசூலை நம்ம ஓதும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா ஆமன் ரசூலை ஓதியே ஆகணும். இப்ப நீங்க நினைக்கலாம், எங்களுக்கு ஆமன் ரசூலே தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யணும், பார்த்துனாலும் ஓதிட்டு படுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சூரத்துல் பக்ராவுல கடைசி 2 வசனம் பார்த்துனாலும் நம்ம என்ன செய்யணும், ஓதிட்டு தான் படுக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அழகான சுன்னத்தும் கூட. அது மட்டுமல்ல, இந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம் ஆமன ரசூலு என்கின்ற சொல்லக்கூடிய அதற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதை ஓதும் பொழுது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுமா. வானத்தில் கதவுகள் போட்டுக்கோங்க பாப்போம். பிஸ்மிகால் போடு, நிமிந்து உட்காரு. சபையுடைய ஒழுக்கம் கொஞ்சம் நம்ம பேணணும் இன்ஷா அல்லாஹ். கவனமா ஓதணும். அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தையை நம்ம ஓத போறோம். அதனால கவனத்தோடு சுறுசுறுப்போடு இன்ஷா அல்லாஹ் ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலூ சமிஅனா وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العظيم. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரப்பனா துவா நிறைந்த ஆமன ரசூல அடிக்கடி இன்ஷா அல்லாஹ் ஓதணும். தெரியாத பிள்ளைங்க கண்டிப்பா மனனம் செஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள்ல ரொம்ப அற்புதங்கள்ல இந்த ஆமன ரசூல் என்று சொல்லக்கூடிய 2 ஆயத் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒளியாகவும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இது முதல், இது 5 விஷயம் சொன்னோம்ல, இது 1. 2வது ஒரு குழு கொடுக்குற, இன்ஷா அல்லாஹ் நீங்க கண்டுபிடிக்கீங்களான்னு பார்ப்போம். ஷைத்தான் கற்றுக் கொடுத்த ஒரு ஆயத். சூப்பர், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஷைத்தானே ஒரு ஆயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கான். அதுக்கு பேரு தான் ஆயத்துல் குர்சி. குர்சினா என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ், சூப்பர்ப்பா. குர்சினா நாற்காலி. குர்சியுன் படிச்சிருக்கோம்ல அரபுல. குர்சின்னா நாற்காலி. இந்த குர்சி எதை குறிக்கும்? அல்லாஹுடைய
அர்ஷ குறிக்கும். சரிங்களா? அர்ஷ குர்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அல்லாஹுடைய இருக்கை சிம்மாசனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் குர்சியுன். ஏன் இந்த இந்த வசனத்துக்கு இந்த பெயர் இடம்பெறுது அப்படின்னா, அந்த ஆயத்தில் குர்சியில குர்சியுன் என்கின்ற வார்த்தை இடம்பெறும். அதனால இந்த வசனத்திற்கு குர்சியுடைய ஆயத், குர்சியுடைய வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. ஒரே ஒரு சிறப்பு, இது எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணு போதும். ஒருவர், ஒரு முக்மீன் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் ஆயத்தில் குர்சியை ஓதுவார்களே. ஆனால் ஃபர்ல தொழுகைக்கு பின்னாடி நம்ம ஆயத்தில் குர்சி ஓதுறோம்ல, ஆயத்தில் குர்சி ஓதணும் அப்படின்னா அதாவது ஆயத்தில் குர்சி ஓதிட்டோம், நமக்கு என்னைக்காவது ஒரு மரணம் வரும். கண்டிப்பா அந்த மரணம் வந்துவிடும். சரி, இப்ப ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம ஆயத்தில் குர்சி ஓதுனா கண்டிப்பா அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி நம்ம எது ஓதுறோமோ இல்லையோ கண்டிப்பா என்ன ஓதிடணும்? ஆயத்துல் குர்சி. அதே போல இரவுல தூங்கும் பொழுது ஆமன ரசூல் எப்படி ஓதுவோமோ அதே போல ஆயத்துல் குர்சியை ஓதுனோமே ஆனால் அல்லாஹு தாலா ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம கேள்வி கேட்கும்போது சொன்னோம் இல்லையா, ஷைத்தான் கற்றுக் கொடுத்த ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரே ஒரு ஆயத்துல் குர்சி தான். உங்களுக்கு ஏதாவது பயம் வருது, இல்ல ஏதாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கு அப்படின்னா ஆயத்துல் குர்சியை ஓதி நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துல இருந்து பாதுகாப்பு தேடிக்கிறலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அதை ஓதுவோமா இப்ப? சரி, சொல்லுங்க பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض